அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் சரிங்களா 40 வயதுக்கு மேலே, 50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்கு யாரெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ சரிங்களா, ஆக்டிவில் வச்சுருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட 50,000 வரை சரிங்களா, 40 வயசுலேருந்து 50 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடிமகளுக்குமே அதாவது குடும்ப தலைவிகள், அதே போல் ரேஷன் கார்டு ஆக்டிவாக மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்க அனைவருமே சரிங்களா, வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த 50,000 ரூபாய் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த வாய்ப்பை தான் ஒரு தெளிவாகவும் துல்லியமாகவும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே வர வச்சுக்கிறது, இதை பற்றி தான் முழுமையாகவே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வங்கி கணக்கிற்கே நேரடியாகவே வரக்கூடிய 50,000 ரூபாய் அரசு வெளியிட்ட பல லட்சம் ஊழியர்களுக்கு, அதாவது ஊழியர்களுக்குனா வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு சரிங்களா, மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணுன்ற தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். EFPF வாடிக்கையாளர்கள் சந்தாதாரர்கள் ஒருமுறை ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை வழங்குகிறது. இது வேலைக்கு பிறகு நிதி பாதுகாப்பை சரிங்களா ஓய்வூதிய திட்டமாக இந்த திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பணங்கள் எல்லாமே நேரடியாகவே நம்முடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாகவே செலுத்தப்படும் என்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 50,000 பலன் தரும் திட்டத்தை யாரெல்லாம் பயன்படுத்த முடியும், யாரெல்லாம் இந்த திட்டத்தில் ஈஸியாக இணைஞ்சிக்க முடியும், யாருக்கெல்லாம் நேரடியாக வங்கி கணக்கில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பிஎஃப் கணக்கு சரிங்களா, யாரெல்லாம் வங்கி கணக்கு 40 வயசுக்கு மேலே, 50 வயசு 60 வயசுக்குள்ள யாரெல்லாம் வங்கி கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து அதிகரித்து வருகிறது. 20 வருடங்களுக்கு மேலாக யாரெல்லாம் ஒரே வங்கி கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பிஎஃப் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, உங்களுடைய வங்கி கணக்கு சரிங்களா, உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாகவே மாதம் சரிங்களா, நீங்க சின்ன வேலைக்கு ஒரு 2,000 ரூபாய் சம்பளத்துக்கு 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க மாசம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஎஃப் பணம் வந்து கிடைக்கும். அதே போல வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்குங்க சரிங்களா. 20 ஆண்டுகளுக்கு தங்கள் இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து வரக்கூடிய சிட்டிசன்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு ராயல்டி இன்கம் நன்மை நீட்டிக்க பரிந்துரைத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கமான பங்களிப்பை சார்ந்த சந்தாதாரர் இந்த திட்டமானது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா யாரு எவ்வளோ சம்பாதிச்சா உங்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ராயல்டி இன்கம் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ரூபாய் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் 5,000 ரூபா உங்கள் கணக்கில் கிரெடிட் ஆகுது உங்கள் வங்கி கணக்கில் அப்படின்னா அடிப்படை சம்பளம் உள்ளவர்களுக்கு 30,000 வரை சரிங்களா இந்த பலனை பெற முடியும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அடிப்படை சம்பளம் வந்து 5,001 ரூபாயிலிருந்து 10,000த்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க கணக்குல மாதம் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுது, கிரெடிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 40,000 வரை இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை சம்பளம் 10,000த்துக்கு மேல இருந்தாவே உங்களுக்கு 50,000 நேரடியாகவே வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு நமக்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதா இருக்குங்க சரிங்களா. ஸோ புதிய விதிமுறைகள்ல 1995ஆம் ஆண்டுல இந்த ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிச்சாங்க. அதுல இருந்து புதிய திருத்தம் வந்து கொண்டு வந்து 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் வேலை செஞ்சாலும் அவர்களுக்கும் இந்த பிஎஃப் பணம் வந்து வழங்கப்படணும். இது இந்த திட்டத்துல வந்து பயன்பெற்றிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 7 லட்சம் அதிகமானோர் இந்த திட்டத்தின் மூலியமா பயன்பெற முடியும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூங்க.